Rishi. Welcome to Rishipedia. Hello everyone, நான் மதன் கௌரி and hello MGs. Hey, hello fans. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோல தான் இருக்கோம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வணக்கம் வேலு. சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் சின்ராஸ் என்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ சின்ராஸ்னா யாரு, அவர் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் எதனால் வந்து சோஷியல் மீடியாவில் சேவ் சின்ராஸ் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு, அப்படி என்ன அவருக்கு கொடுமை ஏற்பட்டதுன்றதை நீங்கள் இந்த செய்தியில் அப்டேட் பண்ணுங்க வேலு. முத்துப்பாண்டி சின்ராஸ் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் கவுண்டரோட மூணாவது பையன். சக்திவேல் கவுண்டர் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊர்லயே மிகப்பெரிய தலைக்கட்டு, அவர் மிகப்பெரிய பணக்காரரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சின்ராஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே படிக்காததுனால அவருடைய அப்பா சக்திவேல் கவுண்டருக்கு வந்து சின்ராஸ் பிடிக்கிறது இல்ல. மிச்சம் இருக்கிற ரெண்டு பசங்களையும் வந்து தூக்கி பேசுறாரு. இருந்தாலும் சின்ராஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகத்துல இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பாவால எந்த ஒரு பாசமும் கிடைக்கிறது இல்ல. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் குரூப் போட்டோ எடுக்கும் போது அவரோட சொந்தமாவே எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சின்ராஸ் அவர்கள் வந்து தன்னுடைய மாமன் பொண்ணான வந்து கௌரியை வந்து ஒன் சைடா வந்து லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த சமயங்கள்ல வந்து அவங்க வந்து வெளியூர்ல படிக்கிறாங்க. அப்போது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு வருவாங்க. அது மாதிரி காலகட்டங்களில் வந்து சின்ராஸ் வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆனா சின்ராஸ் வந்து கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சரி பெரியவங்களாம் கூடி சின்ராஸ் இருந்தாலும் கல்யாணத்துக்கு நீ போய் தடுத்து நிறுத்தக்கூடாது, உனக்கு அந்த பொண்ணு ஏத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அப்பா நம்ம கிட்ட பேசிட்டாருன்னு சந்தோஷப்படுறதா இல்ல நம்மளை நம்பி வந்த பொண்ணை காப்பாத்ததான்னு சொல்லிட்டு ரொம்பவே கலக்கத்துல இருக்காரு. இருந்தாலும் அப்பா கிட்ட அப்புறமா சாதிச்சு நல்ல பேர் எடுத்துக்கலாம், நாம நம்மளுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டு நந்தினியை கல்யாண வீட்டுல இருந்து கடத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ உங்கள் தகவலுக்கு நன்றி வேலு. மேலும் தகவலுக்கு எங்களுடன் இணைப்பிலே இருங்கள். ₹1 சொத்து கூட வேணாம், நான் பெருசா நினைக்கிற சொத்தே உள்ளதான் இருக்கு, எனக்கு எதுக்கு இந்த சொத்துலாம் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை யாரும் தெரியுமா உங்களுக்கு? நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. வழக்கம் போல இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்ராஸ்ன்றது யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சின்ராஸ்ன்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் கவுண்டரோட மூணாவது பையன். ஆமா, ஆனாலும் சக்திவேல் கவுண்டருக்கும் சின்ராஸுக்கும் பெருசா பேச்சுவார்த்தை கிடையாது. இருந்தாலும் சின்ராஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்திவேல் கவுண்டர் மேல ரொம்பவே ஆசை அதிகம். இப்படி இருக்கும் பொழுது சின்ராஸ் பாத்தீங்கன்னா கௌரின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வராரு. ஆனாலும் கௌரிக்கு பெருசா சின்ராஸ் மேல எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது. இந்த காலகட்டங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை கௌரி வந்து வீட்டுக்கு வருவாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது சின்ராஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கையில பிடிக்க முடியாது இல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கௌரி தன்னை விரும்பலன்ற விஷயத்தை சின்ராஸ் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா நந்தினின்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு. நந்தினி அவங்கள லவ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமா தான் தெரியுது நந்தினியை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்றது. ஆனாலும் அவங்க அப்பா ரொம்பவே டார்ச்சர் பண்ணவே நந்தினியை பாத்தீங்கன்னா இழுத்துன்னு வந்து அதாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சோ அப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து நின்றுட்டு இருக்காரு. சோ அந்த சமயத்துல நந்தினி குறுக்க வந்து காப்பாத்தி சின்ராஸ சேவ் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது சக்திவேல் கவுண்டர் தான் சம்பாரிச்ச ஒரு பாகத்தை அவருக்கு வந்து கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது சின்ராஸ் அந்த பாகத்தை வாங்காம நான் பெருசா நினைக்கிற சொத்து இங்கதான் இருக்கு, எனக்கு எதுக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துடுறாரு. இதை பார்த்த ஒருத்தவர் இதை சோசியல் மீடியால வீடியோவை எடுத்து போட்டுறாரு. சோ ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. சோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் பாய் அண்ட் சோஸ். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் கவுண்டரோட பையன் சின்ராஸ் பாத்தீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் கவுண்டரோட சின்ராஸ் அவருடைய பையன் மூணாவது பையன் சின்ராஸ் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சரியா பேசுறது இல்ல. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்ற ஒரே காரணத்தினால அவர் வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் பெருசா நினைக்கிற சொத்தே இதுதான், எனக்கு எதுக்கு இந்த சொத்துன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்தையும் வந்து சின்ராஸ் வந்து திருப்பி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சின்ராஸுக்கு அவங்க அப்பா மேல ரொம்பவே பாசம் அதிகம். ஆனாலும் சக்திவேல் கவுண்டர் பாத்தீங்கன்னா சின்ராஸ் கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கௌரின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. இது வந்து ஒன் சைடாவே நடந்திருக்கு. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல கௌரி வந்து படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து சின்ராஸை வந்து கையிலே பிடிக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கௌரி வந்து சின்ராஸை விரும்பலன்ற விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ சின்ராஸ் வந்து கௌரி வந்து விட்டு கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா இதை பார்த்த நந்தினிக்கு வந்து அவங்க மேல ஒன் சைடா வந்து லவ் வருது. அதுக்கப்புறமா நந்தினியை வந்து காதலை வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த சமயத்துல வந்து சின்ராஸும் வந்து லவ் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நந்தினி வீட்லயும் வந்து சின்ராஸ் வீட்லயும் வந்து கண்டிஷன் போடுறாங்க, நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல சின்ராஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவோட பேச்சையும் மீறி வந்து நந்தினியை வந்து
அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா சின்ராசு வந்து சக்திவேலை தேடி வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் கவுண்டர் வந்து என்னுடைய வீட்டுக்கு நீ வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து துப்பாக்கி எடுத்து சுடவும் போயிருக்காரு. அங்க தடுத்து நிறுத்தினதாகவும் சொல்லப்படுறாங்க. இப்படி இருக்கும்பொழுது சக்திவேல் கவுண்டர் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சொத்துல இருந்து ஒரு பாகத்தை எடுத்து வந்து சின்ராசு கவுண்டர் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது சின்ராசு கவுண்டர் அந்த சொத்தை வாங்க மறுத்து விட்டு சொத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டு நான் பெருசா நினைக்கிற சொத்து எங்கதான் இருக்கு, எனக்கு எதுக்கு இந்த சொத்துன்னு சொல்லிட்டு வீரவாசனம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஜெயிச்சாரா இல்ல தோத்தாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சின்ராசுக்கு நடந்தது நல்லதா கெட்டதா? அது மட்டும் இல்லாம சேவ் சின்ராசுன்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க? கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். அண்ட் பாய் அண்ட் ஜிஸ். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ராசுன்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா பஸ் கம்பெனி நடத்திட்டு வராரு. அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. சக்திவேல் கவுண்டரோட பையன். ஸோ அவர் பஸ் எல்லாம் வந்து டெக் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிருந்தாரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு அவருடைய லைஃப்ல என்னெல்லாம் சோகங்கள் நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ இதை நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு தெரிவிச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டெக் வீடியோ கிடையாது. ஸோ அவர் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் பெருசா நினைக்கிற சொத்து இங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்துன்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தெல்லாம் தூக்கி கடைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா பஸ் கம்பெனி ஆரம்பிச்சு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிருக்காரு. இப்போ நம்ம வந்து அந்த பஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஹே ஹலோ ஃபான்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோவில் தான் இருக்கோம். இது வழக்கம் போல ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ கிடையாது, ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோவாக தான் இருக்கு போது. என்னன்னு கேட்டிங்கன்னா சக்திவேல் கவுண்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னை வந்து கூப்பிட்டுருந்தாரு. எதுக்கு கூப்பிட்டுருந்தாருன்னா என்னுடைய பேரை வந்து ஒரு பாயசம் தரான், அந்த பாயசத்தை வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி உன்னுடைய வீடியோவில் போடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாரு. ஸோ நாமளும் அந்த பாயசத்தை சாப்பிட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். அந்த சமயத்தில் அவருடைய பையன் சின்ராசு கவுண்டரோட ஸ்டோரியை சொன்னாரு. அப்போ வந்து ரொம்பவே ஷாக்கிங் இருந்துச்சு. ஸோ என்ன இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ராசு கவுண்டர் பார்த்தீங்கன்னா மூணாவது பையன். யாருக்கு? சக்திவேல் கவுண்டருக்கு வந்து மூணாவது பையன். அப்படி இருக்கும்போது கடின உழைப்பு மேற்கொண்டு அதுக்கப்புறமா பெரிய பஸ், தொழிற்சாலை, ஹாஸ்பிட்டல் நிறைய இடத்த கட்டி அதுக்கப்புறமா தன்னை ஏமாத்தின கௌரியும் பழி வாங்கலாம்னு நினைக்காம கௌரியோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு. இப்படி பெரிய ஆளா சின்ராசு வந்து வளர்ந்துட்டாரு. அதுக்கப்புறமா சக்திவேல் கவுண்டர் சின்ராசை மன்னிச்சு ஏத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இந்த பாயாசத்தை வந்து என்ன ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருந்தாரு. அப்பதான் இந்த வந்து ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன்.